கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருங்க? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்கெல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாதம் சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் நிறைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்கள் செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மீன ராசி மேம், 5ல குரு வராரு. சோ இவங்களுக்கு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா மேம் இந்த காலகட்டத்தில்? சாலிடா வரும். ரீசன் என்ன அப்படின்னா 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு பேரு. அப்ப 5ல குரு அமரும் போது மீனராசி பர்சனாலிட்டி சேரக்கூடிய ஒரு 15 வருஷமா நான் குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேங்க. பல முறை பாத்தீங்கன்னா நாங்க இந்த நவீன சிகிச்சை ஐவிஎஃப், இக்ஸி, ஐயுல நாங்க ஒரு 20 முறை பண்ணிட்டோங்க. குழந்தை பிராப்தமே இல்ல, சி அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சு விட்டுட்டோம். அப்படின்றவங்களுக்கு கூட நேச்சுரல் கன்செப்ஷன் அப்படின்றது பாசிபிள்ங்க. நாங்க பாத்தீங்கன்னா வைத்தியம் பண்ணிட்டே இருக்கோம்மா. எங்களுக்கு அப்ப இந்த ஐயுல எல்லாம் கருத்தரிக்க வாய்ப்பு உண்டா? தாராளமா வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது உண்டு, பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு. இதுல நாங்க ஏன் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்ம சுய ஜாதகத்துல தசநாதன் என்ன தசையில இருக்கீங்க, தசநாதன் வலுத்து இருக்கானா அதையும் நம்ம பார்க்கணும். பட் பெரும்பாலும் மெஜாரிட்டி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிராப்தம். அதுவும் நிறைய மீனராசி பர்சனாலிட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆண் வாரிசுக்கான பிராப்தமே உண்டு. இந்த காலத்துல ஆண் வேற பெண் வேற இல்ல. அதுவும் முக்கியமா பெண்களா இருந்து நாங்க ஆண் வாரிசு வரும் அப்படின்னு சொல்லவும் கூடாது. பட் இருந்தாலும் குரு 5ல வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல அந்த பிளானட்டுக்குன்னு உரிய ஒரு விஷயம் இருக்கு இல்லம்மா, ஆண் வாரிசு அப்படின்றது பிராப்தம் உண்டு. ஆணா இருந்தாலும் இந்த காலத்துல பெண்ணா இருந்தாலும் ஒண்ணு. இன்ஃபேக்ட் ஆம்பளை பிள்ளைங்களோட பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப பாக்குறாங்க, அப்பா அம்மாவை பாக்குறாங்க. பட் இருந்தாலும் 5ல குருன்ற ஆஸ்பெக்ட்ல சொல்றோம். கண்டிப்பா மேம். சொத்து தகராறு ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தீரக்கூடிய காலமா இருக்கும். சாலிடா வருமா. என்ன ரீசன் அப்படின்னா இது அப்பா வழி சொத்துக்கள். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாலே பிள்ளைங்களுக்கு அப்பா வழி சொத்துக்கள் தானே. அம்மா வழி சொத்து பிரச்சனையோட வர்றது இல்ல, அப்பா வழி சொத்துக்கள் தான் பிரச்சனையோட வருது. அப்ப 9ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. அப்ப அப்பானோட சப்போர்ட் இருக்கும். அப்பாவே சில பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்,
நீ எனக்கு அடங்க மாட்டேன்ற, என் உனக்கு குடும்பத்துல சொத்து வந்து கிடையாது. அதாவது ஃபேமிலி தொழில்லாம் இருக்குன்னா அதை நீ சரியா செய்யல, நீ வந்து ம். தனியா போயிட்ட, அதனால சொத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வில்லங்கம் பண்ற அப்பாக்களும் உண்டு. கண்டிப்பா இருக்கு. அப்பா என்னமோ வந்து ஓகே குடுக்கலாம் தான் நினைப்பாரு. அப்பாக்கு 2 திருமணம், அந்த குழந்தைங்க, அது மூலியமா வில்லங்க வர்றது. அப்ப தாத்தா பாட்டியே வந்து அவங்க அப்பாக்கே பெருசா குடுக்கல, அப்ப பேரம்பேத்திக்கு எங்க கொடுப்பாங்க? இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அப்பா வழி சொத்துக்கள் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. அம்மா வழி சொத்துக்கள் பெருசா வில்லங்கம் பெரும்பாலும் வர்றதில்ல, வந்துரும். அப்பா வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. எதனாலன்னா 9ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. முதல்ல உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பார், அப்பா வழி சொந்தங்களும் சப்போர்ட்டிவா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்க. கண்டிப்பா மேம். கலைத்துறையில இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல கலைத்துறையில பெரிதளவுல சாதிக்கிறதுக்கு சாதகமா இருக்கும். இருக்கும்மா. ஏன்னா பாக்கிய குரு, அதாவது பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு. பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு போது உன்னோட ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், சின்ன அளவிலாத மாலை, மரியாதை, அவார்டு, ரிவார்டு அப்படின்னு மெடல் இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம். கண்டிப்பா மேம். ரொம்ப வருஷமா வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு எழுதணும்னு இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நான் எவ்வளவு படிச்சாலும் எனக்கு வந்து மண்டையிலே ஏற மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையில இருப்பாங்க இல்லையா மேம்? இந்த காலகட்டத்துல இல்லப்பா நான் படிச்சேன், எனக்கு ஓரளவுக்கு என் மண்டையில எல்லாமே நிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு இவங்களுக்கு வருமா? வரும். அஞ்சுல குரு, அஞ்சுல குரு, 5ஆம் பாவம்ன்றது காதல், குழந்தை, குழந்தைங்களோட வாழ்க்கை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்வி, அதை பேசிக் எஜுகேஷன், அதாவது யூஜி, இதெல்லாமே நான் 3 வருஷமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு பெருசா சீட்டே கிடைக்கும், அழகா சீட் கிடைச்சிடும். ஓகேங்களா? 5 வருஷமா ஒரு பிள்ளைய லவ் பண்றேன், அந்த பிள்ளை எஸ்ஸே சொல்ல மாட்டேங்குது, அழகா அந்த பிள்ளை எஸ் சொல்லிடும். ஆல்ரெடி இருந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நல்ல பிள்ளையா, உத்தமமான பிள்ளையா, அந்த பிள்ளையே திருப்பி உனக்கு வரும், பேட்சப் ஆகும். இல்லைங்க ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த பிள்ளை இன்னொரு பையனோட மூவ் ஆன் பண்ணி போயிடுச்சு, வேற நல்ல பிள்ளை உன் வாழ்க்கையில வரும். சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. யூஜி மட்டும் இல்ல, பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம். 9ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு இல்லைங்களா? நான் யூஜி முடிச்சிட்டேங்க, 3 வருஷமா பிஜிக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், ஃபாரின் போறதுக்கு அந்த ஃபாரின் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன், எல்லாமே சாலிடா வந்து கிளிக் ஆகிறதுக்கான காலகட்டம். கண்டிப்பா மேம். இந்த பங்கு சந்தையில நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு ஒரு லாபமே கிடைக்கல, லாபம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்லப்பா, ரொம்ப வருஷமா நஷ்டத்திலே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இல்ல ஓரளவுக்கு எனக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிற நிலை மாறுமா? மாறுமா. பொதுவா இந்த ஷேர் மார்க்கெட், லக்கு, ட்ரேடிங் இதெல்லாம் குருனோட ஒரு விஷயம் கிடையாது, அது எல்லாமே சுக்கிரனோட ஓரியன்டட் விஷயம், ராகு சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லலாம். பட் இருந்தாலும் குரு பகவான் 5ல வந்து அமர்ந்திருக்கிறது, 9ஆம் பாவத்தை பாக்குறது, லாபஸ்தானத்தை பாக்குறது, அதுக்கும் மேல ராகு 12ஆம் பாவம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல லாபம், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டீசென்டான லாபம் அப்படின்றது வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. கண்டிப்பா மேம். மீனராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் குரு பயிற்சி காலகட்டத்துல? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல கேது, 6ஆம் பாவத்துல கேது அப்படின்னும் போது பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் வேண்டாம், பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வேண்டாம், கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற தாரக மந்திரத்தை மனசுல எப்பயுமே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆரோக்கியம் சார்ந்த ஒரு கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி 12ல ராகு இருக்காரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ல ராகு இருக்காரு, 12ல ராகு இருக்காரு அப்படின்ற பட்சத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் வாங்குவோம். ரொம்ப சிம்பிள். எனக்கு ஷாப்பிங் போகணுன்ற ஆசை இருக்கும், பொதுவாவே மீனராசி பெண்களுக்கு ஷாப்பிங் போகணுன்ற ஆசை இருக்கும், எல்லா பெண்களுக்கும் அந்த ஆசை உண்டு, இந்த ஆசை இல்லாத பெண்களே கிடையாது அப்படின்னா. மீனத்துக்கு ஒரு கல்லு மிச்சம். காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு. அப்ப ஷாப்பிங் போனா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, நான் கேளிக்கைகள் சினிமா போனா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, நான் நல்ல வந்து டிவில நாடகம் பார்த்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப அந்த மாதிரி கேளிக்கைகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சினிமா அந்த மாதிரி விஷயம்லாம் நாட்டம் இருக்கும். அப்ப இவங்க ஷாப்பிங் போலாம் அப்படின்னு போவாங்க. நான் 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன், கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பிரச்சனை இல்லை, 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் வாங்கினா கூட பிரச்சனை இல்லை, 50,000 ரூபாய்க்கு 40 போயிடும், 50,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவாங்க. வசதி வாய்ப்பு இருக்கா, கவலைப்பட வேண்டாம். இல்லன்னா உன்னோட ஆடம்பர செலவு நீ கொஞ்சம் குறைச்சுக்கணும், அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்றது நல்லது, அதுல கவனமா இருக்கும். கண்டிப்பா மேம். இப்ப மீனராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு பரிகாரங்கள் செய்யலாம்? மீனம் வந்து ஜென்ம சனியில இருக்காங்கம்மா. ஜென்ம சனி, குருனோட பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது, சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. அப்ப சனி பத்தி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் குரு அதிசாரமா பயிற்சி ஆவார், அந்த காலகட்டத்துல சனி மேல இருந்து குருனோட பார்வை அகலும். அப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை எப்பவுமே கொடுக்கணும். அதுக்கு மேல ராகு 12, கேது 6. அப்ப இந்த ஆஸ்பெக்டையும் நம்ம பாக்குறோம் அப்படின்ற பட்சத்தை நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கால பைரவனோட வழிபாடு. மீனராசி பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, கால பைரவ வழிபாடு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்கும்.